என்ன சொல்றதுனே தெரியல. உண்மையிலே ரொம்ப ஷாக்கா இருக்கு, சர்ப்ரைஸா இருக்கு. அதுக்குள்ளார உனக்கு கல்யாணம் வந்துருச்சு. என் கண்ணே ஒன்னே ஒன்று சொல்லணும், இப்போ எப்படி என்னோட ட்ரீமை நீ அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மோட்டிவேட் பண்ணி துர்காவையும் அவள் எவ்வளோ ட்ரீம்ஸ் வரணுமோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீ தான் சப்போர்ட் பண்ணணும். துர்கா உண்மையிலே ரொம்ப அமைதியான பொண்ணு தான். கரெக்டாக உனக்கு ஏற்ற பர்ஃபெக்டான பேர் அவள் தான். உன்னை வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஸ்டைடு அந்த ஃபேஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இந்த மேரேஜ் ஆன இந்த விஷயம் இதை ப்ரிப்பேர் பண்ணும் போது தான் தெரியும் நீ இவ்வளோ சிரிப்ப இவ்வளோலாம் ஜாலியாக இருப்பேன்னு இப்போதான் எங்களுக்கே தெரியும். ஷாக்கிங்கா இருக்கு. வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டு பாக்குற நம்ம வினோதா இது அப்படின்னு. அதனால இந்த ஃபேஸையும் கொஞ்சம் எங்கள்கிட்டையும் அப்பப்ப காட்டு, இன்னும் வீடு வந்து கலகலப்பா இருக்கும். இதே மாதிரி எப்போதும் ஹாப்பியா இரு. எங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா இருக்காத. அவகிட்ட நான் தெரியுது, இப்பவே தெரியுது நீ ஸ்ட்ரிக்ட் இல்லைன்னு. ஹாப்பி மேரிட் லைஃப். பி ஹாப்பிடா. அடிக்கும் பூவழகி ஆடவைக்கும் பேரழகி கருத்த விழி அழகி கரங்க வைக்கும் பேரழகி எங்கெங்கு எங்கெங்கோ பறந்து நாம் போனே சண்டாளி கிட்ட சருகாகி நின்றே. மல்லிகையில் ஒரு மாலை தங்க ஜரிகையில் ஒரு சேலை. மல்லிகையில் ஒரு மாலை தங்க ஜரிகையில் ஒரு சேலை. பூ ஒன்றை பூட்டி வைக்கத்தான் கல்யாணம் கண்டு தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். செல்லமாக வளர்ந்த எங்க பொண்ண உங்களுக்கு தார வந்து தரோம். 16 பெற்று பெருவாழ்வும் வாழ்ந்து வைரமான பொண்ணு எங்க கண் கலங்காம நீங்க கல்யாணம் கண்டு பிடித்தான் தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். தொடக்கம் மாங்கல்யம் இந்த மேரேஜ் வந்து நல்லபடியா நீங்க நடந்து முடிஞ்சிருக்கு. என்னன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், என்னதான் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். எனக்கு ரொம்ப தெரியும் நல்லா. எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாயோ, எப்படி வந்தாயோ என்னையும் கொண்டாயோ. ஃபேமிலி தான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எப்போவுமே. எங்களுக்காக தான் அவள் நிறைய பண்ணியிருக்கா. அவளுக்கு வந்து அதிகமாக எதுவுமே தெரியாது, ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாகவே எப்போவுமே இருப்பா. வீட்டில் எனக்கு ஒரு அடி விழுந்ததுன்னா அவளுக்கு 2 அடி விழுவும் எப்போவுமே. எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டே இருப்போம். ஆனால் இப்போ வந்து அவள் அப்ராட் போனதுலேருந்து அவளை ரொம்ப நிறைய மிஸ் பண்ணுறேன். சாதாரண ஒரு மிடில் கிளாஸில் பிறந்துட்டு
இப்போ அப்ராட்லாம் போய் நிறைய சம்பாதிக்கிறதெல்லாம் பார்த்தா என் ஃபேமிலிக்கு எனக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு. கொஞ்சலும் கொஞ்சாயோ மிஞ்சலும் மிஞ்சாயோ என் மனம் பஞ்சாயோ பறக்கும் செல்லாயோ. எங்களுக்காக அவ எல்லாமே பண்ணியிருக்கா. அவ தான் எங்களுக்காக வீடு கட்டி கொடுத்துருக்கா. ரொம்ப ஹாப்பியா இருக்கா. அவ ஹாப்பியா இருக்கிறத பாக்குறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வேற என்ன இருக்கு, அவ்வளவுதான். நான் இல்லையே பத்தாம போயாச்சே பூமி எல்லாம் இங்க கேட்காம வாரண்டி உன் மனசில் நான் தங்க கண்ணுக்குள்ள உன் கனவ பாக்குறண்டி கண்டதெல்லாம் பலிக்கத்தான் வேண்டுரண்டி என்னை பத்தி இன்னும் சொல்ல தோணுதடி இப்படியே நானும் போக வேணுமடி. முறை அழகுன்னு அட எனக்கு நான் தெரிஞ்சேன் ஒரு முறை நெருங்கை பல முறை தொலைஞ்சேன். கண்டிப்பாக நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நான் கூட ரொம்ப இருந்ததே கிடையாது. நம்ம 2 பேரும் ஒன்றா தான் அப்ராடுக்கு ட்ரை பண்ணோம். என் மேரேஜுக்கு கூட நீ கண்டிப்பாக இருந்ததே இல்லை. நீ இருக்கணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டேன். என் மேரேஜில் நீ எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பேன்னு எனக்கு ரொம்ப தெரியும். நீ அப்ராடில் இருக்கிறப்பையும் கால் பண்ணி நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆஃப்டர் நான் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் தம்பி பிறந்து ஒரு நாளில் வந்து தம்பியை பார்க்க வந்தேன். தம்பி பார்க்க போனதுக்கு அப்புறமும் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லா இடத்துலையுமே நம்ம 2 பேரும் நர்சிங் படித்தது தான் பேர். நர்சிங் படித்து நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு இதுவரை கொஞ்ச நாள் கூட ஒன்றா இருந்ததே கிடையாது. கண்டிப்பாக உன்னை ரொம்ப ரொம்ப நான் மிஸ் பண்ணுவேன். இப்போ கூட நான் மேரேஜுக்கு நீ அத்தான் வரலன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணணும்னு தெரியும். அத்தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நீ வரல, அத்தான் வரலன்னு சொல்லி. நீ கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கணும். உன்னை எல்லாருமே எனக்கு சின்ன தங்கச்சின்னா நீ தான் ஃபஸ்ட்டு தங்கச்சி. நீ மட்டும்தான் எனக்கு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும். எவ்வளோ பிடிக்குமோ நான் அவ்வளோ உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக இந்த லைஃப் உனக்கு ஹாப்பியாக இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நீ ஹாப்பியாக இருக்கணும். அதான் நான் உன்னை பார்க்க எனக்கு நம்பிக்கை இருக்குது. விஷ் வெரி ஹாப்பி மேரிட் லைஃப் துர்கா. சொல்லாம சொல்லறே கண்ண செய்வீங்க உள்ளார மெல்லற வெக்கத்தில மங்க கொஞ்சம் கொஞ்சம் என்ன நானும் மாத்துறனே அங்க இங்க சிரிச்சதா பேசுறனே மறைச்சத பாக்குறனே. ஹாய் வினோ, சின்ன வயசில் நீ இந்த மாதிரி இருந்ததில்ல. இப்போ வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்க. அப்போ ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் ஷையாக இருப்ப. யார் வந்தாலும் வீட்டில் இருக்க மாட்டேன். ஆனால் இப்போ வந்து உன்னை இந்த 2 நாளாக இப்படி பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மேரேஜ்க்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இரு. துர்கா வந்தனாலேயா என்னன்னு தெரியல, நான் ஃபேஸில் ஒரு ஹாப்பினஸ் பார்த்துருக்கோம். இதே மாதிரி எப்போவும் 2 பேரும் ஹாப்பியாக இருங்க. என்னையும் கொண்டாயோ எண்ணங்களில் எந்நேரமும் யோசனை தானே தள்ளாமலே தள்ளாடுற நானே கண்ணாடியின் பிம்பங்களில் நான் இல்லையே